விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேக அரசை ரீல்ஸ் மாடல் ஆட்சி என்று திமுக விவசாய அணியின் செயலாளர் AKS விஜயன் விமர்சித்துள்ளார். ஜூன் 12 மேட்டூர் அணை திறக்கப்படாதது, மேகதாது விவகாரத்தில் மெத்தனம் காட்டுவது போன்றவை விவசாயிகளை வேதனையடைய செய்திருப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மின்தடையை மறைக்கவே மும்முனை மின்சாரம், குறுவை தொகுப்பு போன்ற அறிவிப்புகளை தாவேக அரசு வெளியிடுவதாக கூறியுள்ள அவர், திமுக ஆட்சியில் விவசாயிகளுக்கு ஆதரவாக கொண்டுவரப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார். மேகதாது அணைக்கு எதிரான சட்ட போராட்டத்தில் நியாயமான தீர்ப்பு கிடைக்கும் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவர்ஜுனா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மாநில உரிமைகளை தாவேகா விட்டுக் கொடுக்காது என்றும் அவர் கூறியுள்ளார். முன்னதாக அமைச்சர் ஆதவர்ஜுனா திருவண்ணாமலை கிரிவல பாதையிலும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையத்திலும் ஆய்வு மேற்கொண்டார். இது ஒரு மாநிலத்துக்கான குரல் இல்ல, 2 மாநிலங்களும் சேர்ந்து 2 விவசாயிகளும் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய 2 மாநிலத்துக்கான ஒரு அரசியல் முடிவு எடுக்கணும். விவசாயிகளுடைய கண்ணீர் 2 மாநிலத்துக்கும் ஒரே கண்ணீர் தான். அதுலயும் நமக்கு தண்ணி வறட்சி காலத்துல கர்நாடகா பார்டர் விட்டு வெளியே வரவே வராது. நம்மளுடைய டெல்டா விவசாயிகளாகட்டும் ரொம்ப கடினப்பட்டு ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக மாநில உரிமையை எப்பொழுதும் தமிழக வெற்றி கழகமும் சரி, மாண்புமிகு முதலமைச்சரும் சரி, நாங்களும் விட்டுக் கொடுக்க மாட்டோம். இதுக்காக சட்ட ரீதியாக போராடிட்டு இருக்கோம். பாஜக அரசு மாநிலங்களின் உரிமைகளை பறிக்க முயற்சிக்கிறது என்றும் அதை தடுக்கும் வகையில் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பேன் என்றும் காங்கிரஸ் சார்பாக மாநிலங்களவைக்கு தேர்வான பிரவீன் சக்கரவர்த்தி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மேகதாது அணை திட்டத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் எதிர்ப்பதாகவும் கூறினார். மாநிலங்களின் உரிமையை பறிக்கணும் அப்படின்னு மோடி அரசு பிளான் பண்ணிட்டு வராங்க. அதை நம்ம தீவிரமாக தடுக்கணும் பாராளுமன்றத்தில். அதுக்கு தேவையானது பாராளுமன்றத்தில் ஒரு குரல், துணிச்சலான குரல், புரிதலோட ஒரு குரல் ஓங்க வேண்டும் தமிழ்நாட்டின் சார்பாக. அந்த குரலாக நான் இருப்பேன் என்று நான் வாக்களிக்கிறேன். ரொம்ப தெளிவா இருக்கும். மேகதாது இது நாங்க எதிர்க்கிறோம். மேகதாது அணை கட்டக்கூடாது என்பதில் முதல்வர் தெளிவாக இருப்பதாக வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தற்போதைய கோடை காலத்தில் மின்சார தேவை அதிகரித்திருப்பது திமுக ஆட்சியில் மின் உற்பத்தி கட்டமைப்புகளை மேம்படுத்தாததுமே மின்தடைக்கு காரணம் என்று குற்றம் சாட்டியுள்ளார். மேகதாது அணையை பொறுத்தவரையிலும் கட்டக்கூடாது என்பதில் தெளிவாக நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார். நம்முடைய குரலை, தமிழ்நாட்டுடைய குரலை சரியான முறையிலே எங்கே எடுத்துச் சொல்ல வேண்டுமோ அங்கே எடுத்து சொல்லியிருக்கிறார். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.